தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் கானக்குயில் அப்படின்னு சொல்லப்படுற ஜானகி அம்மாவோட இறப்பு அப்படிங்கிறது திரையுலகுக்கே மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் 90ஸ்ல ரொம்பவும் ஃபேவரட்டான, அது மட்டும் இல்லாமல் நிறைய லீட் ஆக்டர்ஸ் மற்றும் ஆக்ட்ரஸுக்கு இவங்க முதல் பாடலை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த முதல் பாடல் சுஹாசினி மணிரத்னமா இருக்கட்டும், இல்லை ராதிகா சரத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் நிறைய பேருக்கு ஹிட்டாகவும் அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அந்த திரையுலகத்தோட அவங்களுடைய வாழ்க்கை பயண தொடக்கத்திலையும் தவிர்க்க முடியாத ஒரு நபராக தான் ஜானகி அம்மா இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மகள் மற்றும் பேத்தி அவங்களுடைய இறுதி சடங்குல செஞ்ச அந்த விஷயங்கள் அவங்க தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக இருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஒரே மகனுக்கு அவங்களுடைய மருமகள் வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு அவங்களுடைய மதர் இல்லாவை பார்த்துருக்காங்களாம். அம்மா அம்மான்னு சொல்லிட்டு மூச்சுக்கு 300 தடவை சொல்லி அந்த விஷயத்த, அதாவது தன்னுடைய அம்மா தன்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து என்னுடைய மாமியாரை அம்மான்னு தான் கூப்பிடுவேன், அவங்கள நான் எப்போவுமே அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப காமான பீஸ்ஃபுல்லான பர்சன். அப்படி ஒரு நபர் வந்து ஒரு குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு எவ்வளோ பெரிய ஒரு திறமைசாலி. அவங்க வந்து வீட்டில் இருக்கும்போதும் சரி, அவங்களுடைய ஸ்டுடியோவில் இருக்கும்போதும் சரி, அவங்களுடைய அந்த பேச்சு இயல்பு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அவங்க பேசுறதும் பாடுற மாதிரி தான் இருக்கும், பாடுறதும் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு இனிமையான ஒரு சங்கீதம் எங்கள் குடும்பத்தை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கும் போது எங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கணவரோட இறப்பை அவங்களுடைய இறுதி காலத்தில் அவங்களால தாங்கிக்க முடியல அப்படிங்கிறது இன்னொரு மிகப்பெரிய ஒரு எல்லாருக்குமே ஒரு குறையாக இருந்தது. என்னுடைய கணவரை அவங்க வந்து மகனாக மட்டும் இல்லை, அந்த அளவுக்கு பாசத்தை ஊட்டி கொட்டி வளர்த்தாங்க. அதுக்கு காரணம் அவங்க சின்ன வயசுல பட்ட கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மதர் இன் லாவை பத்தி மிகவும் பெருமையா பேசியிருக்காங்க அவங்களுடைய மருமகள். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பேத்திகள் செஞ்ச விஷயத்தை தான் இறுதிச்சடங்குல என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம்பெல்லாம் நினைக்கிற மாதிரி ஜானகி அம்மாவோட இளமை காலம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு செழுமையா கிடையாது. பாடணும் அப்படிங்கிற ஒரே லட்சியத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்டுட்டு தான் அவங்க இந்த திரையுலகத்தில் அடியெடுத்து வச்சாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு பாடகியும் ஆனாங்க. ஒரு அவருடைய கணவரை வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து முரளி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மகன் இருக்காங்க. தன்னுடைய மகன் மேல அவங்களுடைய அன்பை கொட்டி கொட்டி வளர்த்தாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய இளமை காலத்துல அவங்க பட்ட கஷ்டங்கள். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மருமகளை சொந்த மகள் போல பாவிச்சு அவங்க வந்து நடத்தினதுக்கு காரணம் அவங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன் மட்டும்தான், பொண்ணு இல்லை அப்படிங்கிறதுக்கால மகனையும் மருமகளையும் எந்த விதமான வேறுபாடும் இல்லாம அவங்க நடத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 88 வயசுல மாரடைப்பால இறந்திருந்தாலும் கூட இறுதி காலத்துல அவங்களுடைய மகனோட இறப்பு அப்படிங்கிறது அவங்கள வெகுவா பாதிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு தாய்க்குமே தன்னுடைய மகனோட இறப்பு தனக்கு முன்னாடியே நேர்ந்துருச்சு அப்படிங்கிறத தாங்கிக்கவே முடியாது. ஆனா அந்த ஒரு துக்கத்துல இருந்திருக்காங்க அந்த கானக்குயில். அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய வருத்தத்தை தான் அளிச்சிருக்கு. கண்டிப்பா அவருடைய மகனோட இறப்பு அவங்களுடைய மாரடைப்பும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய உயிர் அப்படிங்கிறது சொந்த பந்தம் கூட இருக்கும்போது சந்தோஷமா தான் போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பேத்தி அப்சரா அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு கிராண்ட்மா அப்படின்ட்டு யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஸ்டபோனான ஸ்ட்ராங்கான அயன் லேடி அப்படின்னே நான் சொல்லுவேன். அவங்களுடைய இசைக்கு நாங்க எல்லாருமே மிகப்பெரிய அடிமை. அது மட்டும் இல்லாம ஒரு பெண்மணியால எப்படி ஒரு சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு ஒரு குடும்பத்தை தாங்கி பிடிச்சி இந்த அளவுக்கு கொண்டுட்டு வர முடியும். அந்த அளவுக்கு பெண்ணுக்கு தைரியம் அப்படிங்கிறது அவங்க கிட்டத்தட்ட நிறைய லாங்குவேஜில் கிட்டத்தட்ட 40,000 சாங்ஸ் மேலே பாடியிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த ஒரு லெஜண்ட் அவங்களுடைய டெத் அப்படிங்கிறது எங்களால் தாங்கிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய குடும்பம் இந்த அம்மாவோட இந்த இறப்பை வந்து அனுசரிக்கிறதுக்கு தயவு செய்து நீங்கள் எல்லாருமே உதவி புரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டையும் அப்சரா வச்சுருக்காங்க. அதை தொடர்ந்து மருமகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகள் அப்சரா மற்றும் அவருடைய கணவர் கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவங்களுடைய அந்த இறப்பை நாங்கள் வந்து நல்ல முறையில் அடக்கம் செய்கிறதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டும் அவங்களுடைய இதை வச்சுருக்குறாங்க. ஏன்னா எந்த விதமான ஒரு குளறுபடியும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த ரெக்வஸ்ட்டை வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எப்பேற்பட்ட ஒரு இசை ஒரு கானக்குயில் அப்படிங்கிறது இன்னைக்கு
நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது தொடர்பாக பாடகர் மனோ மற்றும் சித்ராமா அதை தொடர்ந்து கங்கை அமரன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷேர் பண்ணியிருக்காங்க.